Hi everyone, welcome back to my channel. Okay, நம்ம ஜாவா சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல இன்னைக்கான லெசன் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் மீன்ஸ் இட்ஸ் சிம்பிளி அ பாக்ஸ். நீங்க ஒரு பாக்ஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ்க்கு ஒரு நேம் செட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன் ஜாவா வந்து இதுதான் அந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் நேம் வந்து ஏஜ். அந்த பாக்ஸ் உள்ள நம்ம 25ன்னு ஒரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்றோம். அந்த ஸ்டோர் பண்ணா இப்போ நம்ம கிட்ட நிறைய பாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. நம்ம வந்து இப்போ எனக்கு இந்த பாக்ஸ் வேணும் அந்த பாக்ஸ் வேணும் நம்மளால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம வேரியபிள் செட் பண்றோம். இப்போ நம்ம வேரியபிள் செட் பண்ணா எனக்கு ஏஜ்ல வந்து ஏஜ்ன்ற பாக்ஸ்ல 25 நான் ஸ்டோர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல வந்து நம்பர் ஒன்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுல ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்றேன். அண்ட் இன்னொரு பாக்ஸ் இருக்கு, நேம்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுல ஒருத்தவங்களோட நேம் ஸ்டோர் பண்றேன். இன்னொரு பாக்ஸ் வந்து மார்க்னு இருக்கு. அதுல மார்க் வந்து நான் ஸ்டோர் பண்றேன். இப்படி ஸ்டோர் பண்றப்ப நமக்கு என்ன வேணுமோ அந்த நேம் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூவை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேம் தான் நம்ம வேரியபிள்னு சொல்றோம். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். இமேஜின் யூ ஹாவ் அ box labeled age. You can store the number 25 in it. ஓகேவா? அந்த பாக்ஸ் தான் நம்ம வேரியபிள்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் கொடுப்போம். ஈக்குவல் டு நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணுமோ அந்த வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரிங், டபுள்னு நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. அந்த டேட்டா டைப்ஸ் கொடுத்து வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இப்போ ஸ்ட்ரிங்னா அது வந்து ஒரு வேர்டு. ஸோ அதை வந்து டபுள் கோட்ல கொடுக்கணும். டபுள்னா பாயிண்ட் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ பாயிண்ட் வச்சு கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாமே டபுள்ல கொடுக்கணும். ஸோ டேட்டா டைப்ஸ் நம்ம பின்னாடி பார்க்குறோம். வேரியபிள் நேம்னா இவ்வளோதான்ப்பா. ஸோ மெமரியில தான் இதை நம்ம ஸ்டோர் பண்றோம். மெமரியில ஒரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுற பிளேஸ்க்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம். அந்த நேம் தான் வேரியபிள் நேம். ஓகேவா? So here we created variables of different types. Okay, integer, string, double. Means integer means ஒரு number. String means ஒரு word. ஓகேவா? கேரக்டர்ஸ்லாம் கம்பைன் பண்ணியிருக்கிற வேர்டு. டபுள்னா பாயிண்ட் நம்பர்ஸ். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றோம் வேரியபிள் நேம்ஸ் யூஸ் பண்ணி. இவ்வளோதான் வேரியபிள்ஸ். இதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? நம்ம இதை மேலே பார்த்துட்டோம். சின்டெக்ஸ் பார்த்துட்டோம். சின்டெக்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் இருக்கும். டேட்டா டைப்புக்கு பக்கத்துல நேம் இருக்கணும். அது வந்து லேபிள்னு வச்சுக்கோங்க. நேம் வந்து வேல்யூ வந்து அதோட ஆக்சுவல் வேல்யூ. டேட்டா டைப் மீன்ஸ் அது என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்பதான் வந்து கம்பைலருக்கு புரியும். ஓகே, ஸோ இயர் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25ன்னு நம்ம கொடுக்குறோம்னா இன்ட்டுங்கிறது டேட்டா டைப், ஏஜுங்கிறது வேரியபிள் நேம், இந்த 25ங்கிறது தான் ஆக்சுவல் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்றது. ஓகே, ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து வேரியபிள் நேம்லாம் கொடுக்கக்கூடாது. வேரியபிள் நேம் கொடுக்குறப்ப நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, இல்லைனா சம்டைம்ஸ் கம்பைல் டைம் எரர் வரலாம். ஸோ மஸ்ட் ஸ்டார்ட் வித் லெட்டர்ஸ், டாலர் சிம்பிள் ஆர் அண்டர்ஸ்கோர். ஓகே, நீங்க டிஜிட்ஸ் வச்சுலாம் கொடுக்க முடியாது. நீங்க நம்பர் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ 01 ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அதை அக்செப்ட் பண்ணாத, அது தப்பு. மஸ்ட் ஸ்டார்ட் வித் லெட்டரா இருக்கலாம், இல்ல டாலர் சிம்பிளா இருக்கலாம், இல்ல அண்டர்ஸ்கோரா இருக்கலாம். செகண்ட் லைன் அதான் சொல்றாங்க, cannot start with the number and cannot use keywords like class, int, static. இப்போ ஜாவான்னு பார்த்தீங்கன்னா அதுல நிறைய கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு. கிளாஸ், இன்ட், ஸ்டாட்டிக் அண்ட் இஃப், எல்ஸ், ஃபார், இது எல்லாமே ஒரு கீவேர்ட்ஸ் தான். அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஜாவால. ஓகே, அவங்களோட சின்டெக்ஸ்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வேரியபிள்ஸா செட் பண்ண முடியாது. அண்ட் வேரியபிள்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏஜ்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஏஜ்னு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே வேற வேற வேரியபிள் நேம் தான், ரெண்டுமே சேம் கிடையாது. ஓகே, அதான் கேஸ் சென்சிட்டிவ். செகண்ட் ஒன் வந்து யூஸ் மீனிங்ஃபுல் நேம்ஸ். ஓகே, நீங்க வேரியபிள் நேம்ஸ் வந்து செட் பண்றதுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு பழகிடுச்சுன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றப்ப
ஒரு வேரியபிள் நேம்ஸ்லாம் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நீங்க ஸ்டூடெண்டோட நேம் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் நேம் கொடுக்குறதோ இல்ல எக்ஸ் இல்ல ஒய் இசட் ஸோ அப்படிலாம் கொடுக்க கூடாது. அது புரியாது. நீங்க இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றப்ப ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன எக்ஸ்னா என்ன மீனிங்கே புரியாது. அதுவே நீங்க அங்க வந்து கரெக்டா அந்த வேல்யூ வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகுது, என்ன ஸ்டோர் பண்ணுது, எதை டினோட் பண்ணுதுங்கிறத கரெக்டா கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் நேமா இல்ல எம்ப்ளாயி நேமா, ஸ்டூடெண்ட் மார்க்கா இல்ல எம்ப்ளாயியோட சேலரியா, ஸோ இது எல்லாமே கரெக்டா கொடுக்கணும். ஓகேவா? அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்டூடெண்டோட நேம்னா ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுக்கணும். இது கேமல் கேஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப எப்பயுமே ஸ்மால் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுக்கிறப்பவே கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்க கூடாது. அது அக்செப்ட் பண்ணும், பட் அப்படி கொடுக்கறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு முடிஞ்சு நீங்க செகண்ட் வேர்ட் ஸ்டார்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல கொடுக்குங்க. ஓகேவா? இது வந்து கேமல் கேஸ். அப்படி இல்லைன்னா நீங்க அண்டர் ஸ்கோர் கொடுக்கலாம். அண்டர் ஸ்கோர் கொடுத்து நேம்னு கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம். இதுவும் நல்ல ப்ராக்டிஸ் தான். பட் நீங்க XYZ எல்லாம் கொடுக்க கூடாது. ஸோ இதான் இதோட ரூல். இன்ட் டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 19 கொடுக்குறது குட் ப்ராக்டிஸ். இதுவே இங்க பாருங்க 1 கவுண்ட்னு கொடுக்குறது இன்வேலிட், இது அக்செப்ட் பண்ணாது ஜாவால. ஓகேவா? அதுவே இன்ட் டோட்டல் அண்டர் ஸ்கோர் மார்க்ஸ் ஈக்குவல் டு 90 இதுவும் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? அண்டர் ஸ்கோர் நீங்க கொடுக்கலாம். வேரியபிள்ஸ் அவ்வளவுதான். நீங்க சின்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்டெக்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் வேல்யூ கொடுக்கணும். ஓகே. மெமரிலையும் அப்படிதான் ஸ்டோர் ஆகும். மெமரி யூசேஜ் நான் லாஸ்டா சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் 2 டைப்ஸ் இருக்கு ஜாவால. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு ரெண்டு டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் வந்து இது வந்து பேசிக் டைப்ஸ் தான். ஓகேவா? இதுல மொத்தம் 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கு ஜாவால. அது என்னங்கிறது இங்க கொடுத்துருக்கேன். பைட்னா ஒரு பைட்டு, பைட் A10 நீங்க கொடுக்கலாம். இது வந்து ஸ்மால் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸை ஸ்டோர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஷார்ட் 2 பைட்ஸ். ஸோ ஷார்ட்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம். இது வந்து மீடியம் இன்டீஜர்ஸ். இன்ட் மோஸ்டா இன்டீஜர் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு இன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். 4 பைட்ஸ், பிகாஸ் இது 4 பைட்ஸ். ஸோ இன்ட் நம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கலாம், வேல்யூ கொடுக்கலாம். காமன் இன்டீஜர் டைப்பா. லாங்குங்கிறது பெரிய நம்பர் நீங்க கொடுக்குறப்ப, பெரிய இன்டீஜர் நம்பர்லயே நீங்க பெரிய வேல்யூ கொடுக்குறப்ப யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இது 8 பைட்ஸ். நீங்க கொடுக்குறப்ப லாஸ்ட்ல கேப்ஸ் யால் கொடுக்கணும். ஓகேவா? பிக் இன்டீஜர்ஸ், பிக் நம்பர்ஸ். ஓகே. ஃப்ளோட் வந்து பாயிண்ட் வேல்யூஸ் நீங்க யூஸ் பண்றப்ப கொடுக்கலாம். 4 பைட்ஸ் தான், எஃப் யூஸ் பண்ணணும். டபுள் வந்து மோஸ்டா நம்ம கொடுப்போம். டபுளும் பாயிண்ட் நம்பர்ஸ் தான். ஃப்ளோட்டை விட இதோட வேல்யூ அதிகம், பிகாஸ் 8 பைட்ஸ். ஓகே. நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கேரக்டர் வந்து ஈச் கேரக்டர் நம்ம கொடுக்கறது கேர் தான் இதோட டேட்டா டைப்ஸ். 2 பைட்ஸ். சிங்கிள் கேரக்டர் நம்ம கொடுக்கறதுக்கு தான் இந்த கேர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 1 பிட் தான் இதோட வேல்யூ. இஸ் ஜாவா ஃபன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 ஆர் 1 தான் இதுல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல வந்து இதை நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லலாம், ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லலாம், பிகாஸ் இது வந்து ஆப்ஜெக்ட் தான் ஸ்டோர் பண்ணும். ஓகே. இது எல்லாமே மேலே பார்த்த எல்லாமே பேசிக் டேட்டா டைப்ஸ். நம்ம வேல்யூஸ் தான் இந்த டேட்டா டைப்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். பட் நான் ப்ரிமிட்டிவ்னா இது வந்து ரெஃபரன்ஸ் டைப். ஒரு ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை தான் இது ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அரேஸ், கிளாஸ், ஸ்ட்ரிங்ஸ், இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே ரெஃபரன்ஸ் தான். பிகாஸ் நீங்க இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு கீதான்னு கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது டேட்டா டைப் பாருங்க, எஸ் கேப்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோம். இதுல என்ன பண்றோம்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோம். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்மால்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஐ, எல், எஃப் இது எல்லாமே ஸ்மால்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். பட் இங்க நம்ம யூஸ் பண்றது எல்லாமே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு கீதான்னு கொடுத்தா இது என்ன ஆகும்னா, இந்த கீதாங்கிறது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டு அதோட ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் தான் இந்த நேம்ன்ற வேல்யூல ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால இது ரெஃபரன்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. சேம் ஆஸ் அரேஸ்க்கும் அப்படிதான்.
இன்ட் அரேன்னு நம்ம இன்ட் மார்க்ஸ்னு கொடுத்தா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அது ஸ்டோர் ஆயிட்டு அது எங்க ஸ்டோர் ஆகுதோ அதோட அட்ரஸ் தான் இந்த மார்க்ஸ்ல ஸ்டோர் ஆகுமே தவிர இந்த வேல்யூஸ் ஆக்சுவலா இந்த மார்க்ஸ்ல ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ மெமரி ரெப்ரசன்டேஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே when you write int age equal to 25, memory allocates a small block labeled age and stores 25 inside it. ஓகே என்ன சொல்றாங்க? ஆக்சுவலா மெமரியில 2 மெமரி இருக்குப்பா, ஸ்டாக் அண்ட் ஹீப்னு இருக்கு. நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாக் தான் கிரியேட் ஆகும். இப்ப int age equal to 25ன்னு கொடுக்குறப்ப மெமரி எப்படி அலோகேட் ஆகும்னு சொல்றாங்க, ஒரு ஸ்மால் பிளாக் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் இந்த பிளாக். ஸோ இதான் அந்த பிளாக் ஏஜ் ஈக்குவல் டு 25 இருக்குல்ல, ஸோ அதான் அந்த பிளாக் எப்படி கிரியேட் ஆகுது? பிளாக் லேபிள்ட் ஏஜ் அண்ட் ஸ்டோர்ஸ் 25 இன்சைட் இட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஆகும்னா ஏஜும் ஸ்டாக்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஏஜ் 25ன்னு சொல்லிட்டு ஸ்டாக்ல கிரியேட் ஆகும். அதோட அட்ரஸ் வந்து 1110. ஓகேவா? இது வந்து ஸ்டாக்குள்ளேயே தான் கிரியேட் ஆகுது. இதுவே நான் ஸ்ட்ரிங் நேம்னு கொடுத்தேன்னா, ஸ்ட்ரிங்கிறது என்னது? கிளாஸ். கிளாஸுங்கிறது ஸ்ட்ரிங் என்ன பார்த்தோம்? ரெஃபரன்ஸ் டைப். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் நேம்னு கொடுக்குறப்ப இந்த நேம் எடுத்துட்டு வந்து ஸ்டாக்ல போட்டுரும். ஓகேவா? பட் இதோட வேல்யூவை வந்து ஹீப் மெமரியில ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஹீப் மெமரியில இப்போ 500ன்னு ஒவ்வொரு மெமரி அட்ரஸ்ல என்னோட வேல்யூ கீதான்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுது. அப்படி ஸ்டோர் ஆகுறப்ப அதோட அட்ரஸை தான் ஸ்டாக்ல எனக்கு ஸ்டோர் பண்ணுமே தவிர ஆக்சுவல் மெமரியை இங்க ஸ்டோர் பண்ணாது. இதுவே பிரிமிட்டிவ் டைப். இன்ட் என்ன பண்ணுது? ஏஜ் 25ன்னு எனக்கு ஸ்டாக்லயே ஸ்டோர் பண்ணுது. பட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நான் பிரிமிட்டிவ், அது வந்து ரெஃபரன்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது வந்து ஆக்சுவல் வேல்யூ கீதான்னு ஸ்டோர் பண்ணல, அதோட ரெஃபரன்ஸ் டைப்பை ரெஃபரன்ஸை தான் ஸ்டோர் பண்ணுது. ரெஃபரன்ஸ் மீன்ஸ் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கிற பிளேஸோட அட்ரஸ். இந்த அட்ரஸை இந்த ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நீங்க இன்டீஜர் கொடுக்குறப்ப அது நார்மலா ஸ்டாக்லயே அதோட ஆக்சுவல் வேல்யூவோட ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? இதுவே நீங்க ஒரு அரே கொடுக்குறீங்க, இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க ஒரு கிளாஸ்க்கு, இல்ல ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க, ஸ்ட்ரிங்குமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸ்ட்ரிங் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இது இப்படியும் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங், இதுக்குள்ள வேல்யூ கீதா. ஓகேவா? இப்ப இதுவும் இது ரெண்டுமே சேம் தான். ஓகே, இப்படி கொடுத்தாலும் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும், இப்படி கொடுத்தாலும் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். இது ரெண்டுமே, இந்த ரெண்டு லைனுமே சேம் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகுது. அதை தான் இங்க பாக்குறோம். ஓகேவா? ஸோ ஹீப்ல தான் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்றீங்கனாலே அது ஹீப்ல தான் கிரியேட் ஆகும். அதோட வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆயிட்டு அதோட வேல்யூ, அதோட ரெஃபரன்ஸ் தான் ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். அதோட வேரியபிள் நேம் அண்ட் அதோட ரெஃபரன்ஸ் தான் ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும். இவ்வளவுதான். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது. நீங்க இந்த டேபிள் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்துட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் சில வேரியபிள் டேட்டா டைப்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் இன்டீஜர் இன்ட், அங்க என்ன பார்த்தோம்? ஏஜ் பார்த்தோமா? ஏஜ் ஈக்குவல் டு 25. ஓகே, அண்ட் string name equal to Geeta, and char பார்த்தோமா? char letter equal to a, and boolean is valid true, and double. மோஸ்டா இந்த டேட்டா டைப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். marks 88.87. ஓகே, இப்படிதான் நம்ம டேட்டா டைப்ஸ் கொடுத்து வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப், வேரியபிள் நேம்,
அண்ட் அதோட வேல்யூ. இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா sout age, sout name, sout letter, soutல is valid, soutல marks. ஓகே, ரன் பண்றேன். இங்க பாருங்க எல்லாம் வந்துருச்சா. ஃபர்ஸ்ட் ஏஜ் 25, நேம் கீதா, லெட்டர் ஏ, இஸ் வேலிட் ட்ரூ, மார்க்ஸ் நம்ம கொடுத்துருக்க மார்க் வந்துருக்கு. ஓகேவா? நீங்க இன்னும் கொடுத்து பாருங்க. இன்னும் பைட் இருந்துச்சு, ஷார்ட்டு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? பைட், ஷார்ட், ஃப்ளோட்டு, லாங்கு, ஸோ அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய நம்பர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன சொன்னோம், 0, 1 கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோமா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். பட் டிஜிட் கொடுத்தா கம்பைல் டைம் எரர் வருது. இங்கேயே நமக்கு எரர் வருது கொடுக்குறப்பவே. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் கொடுத்தா போயிடுது, பிகாஸ் நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், பார்த்தோம். கரெக்டா? ரூல்ஸ் பார்த்தோம். லெட்டர் யூஸ் பண்ணலாம், டாலர் சிம்பிள் அண்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணலாம். ஸோ ஏஜ் ஏற்கட்டும். அண்ட் ஆல்சோ இங்க நேம் வந்து நேம்னு நம்ம கொடுத்துருக்கோமா. இப்போ நான் இங்க வந்து எக்ஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா அது அக்செப்ட் பண்ணும். பட் இதுவே நீங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்றப்ப நம்ம அந்த ப்ரோக்ராமை ரிவைஸ் பண்றப்ப ஏதோ ஒரு 10 days கழிச்சு மறுபடியும் வந்து பாக்குறோம். நம்ம போடுறப்ப ஏதோ ஒரு சிம்பிளா டெம்பரரியா எக்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டோம். எக்ஸ்னு கொடுத்து ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு ஓகே நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டோம். லேட்டர் ஒரு 10 days கழிச்சு அதே ப்ரோக்ராம் வந்து எடுத்து பாக்குறோம், ஏதோ ஒரு பக் வருது, அதை நான் சால்வ் பண்ணும் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ் என்னன்னே தெரியாது. ஓகே, ஸோ அதனால ஆல்சோ நம்ம எழுதுற கோடு மற்றவங்களுக்கு புரியணும்னாலும் நம்ம வேலிடான வேரியபிள் நேம் கொடுக்கணும், புரியுற மாதிரி இருக்கணும். இப்போ கீதான்றது ஸ்டூடெண்ட் நேமா இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுக்கலாம், இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். மோஸ்ட்டாக கேமல் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் மோஸ்ட்டாக கேமல் கேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் எம்ப்ளாயி நேம்னு கொடுக்கலாம். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மற்ற இது எல்லாமே. ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே.